ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியம் வச்சுங்க மயூர் அகாடமியால் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். யாரும் பயப்பட வேண்டாம். அது ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இங்க வந்துட்டேன். அவர் இன்னைக்கு நேர்லயே பார்த்துக்கிறான். இது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கு. எனக்குள்ள இருக்க சக்தி வெளியே வந்ததும் நான் இருக்கிற மாதிரி தான் ஆக போறேன். அதெல்லாம் விடுங்க, பாத்துக்கலாம். வச்சாரு டாக்டர் ஆப். என்னதான் எனக்கு வாய்ப்பு இல்லைனாலும் ஓ சக்தி வீக்கா இருக்குன்னு நினைக்காத. உனக்குள்ள சக்தியே இல்ல. ஒன்னால நம்ம ரெண்டு பேரும் சரி சமம்னு எப்படி நினைக்க முடியுது? எல்லாரும் என்ன என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். இல்ல இல்லம்மா, உங்ககிட்ட இருந்து நான் இத கேட்க விரும்பல. எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு, எப்பவும் இருக்கும். பலம் இல்லாதவன் ஒரு ஹீரோவா மாற முடியாதா? எந்த சக்தியும் இல்லாம உங்களை மாதிரி ஹீரோ ஆக முடியாதா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பவரா? அட்டாக் பண்ண மாதிரியே இருந்தது. நான் வேணா திறமை இல்லாதவனா இருக்கலாம், இல்லனா எல்லாரும் என்ன பார்த்து இந்த மாதிரி சிரிக்கிற அளவுக்கு நான் ஒரு வேடிக்கையான ஆளா கூட இருக்கலாம். அது என்னன்னு எனக்கே சரியா தெரியல. ஆனா மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப அற்புதமான விஷயம் எனக்கு தோணுது. முகத்துல சிரிப்போட நான் எல்லாரையும் காப்பாத்த விரும்புறேன். நானும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன், உங்கள மாதிரியே. பவர் போயிடுச்சா? சொன்ன ஃபர்ஸ்ட் டைமே அவர் அப்படி ஒரு ஒல்லியாக தான் வந்து விழுந்துருச்சா? ஒரு ஒல்லியானதுனால ஏய் கர்சுகி, நீயும் மிடோரியாவும் சின்ன பட் வயசுல இது இங்கே இருக்கு, அவர் எங்கேயோ இருக்காரு. ஓவரா பண்ணிட்டு இப்படி வரும்போது விழுந்துச்சு. அது ஏன் தப்பு இல்ல, அவன் தான் என்னோட வழியில பாரு. அட பாவி. கொஞ்சம் அமைதியா இரு நண்பா, சரியா? இது சின்ன வயசுல இருந்து என் கனவாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரை பண்ணலனா என்னன்னே தெரியாம போயிடும்ல. அவன் ஒரு முட்டாள் குழந்தை மாதிரி பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கான். அவன் என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அக்கறை படுற மாதிரியே இருக்குது. மார்க்கெட்டுக்கு வேணா போலாமா? கொஞ்சம் சேர் பண்ண மாதிரி இருக்கும். நீயும் வரியா கர்சுகி? ஓகே. மெட்ரோ கிட்ட இருக்கே, அந்த இடத்துக்கு போலாம். அங்க நிறைய புது வரவுலாம் இருக்கு. நீ அது மாதிரி நமக்கு போதே ஒருவேளை அவங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்கல்ல? டேய், அதான் மாட்டாரு. யார் யானி? நீங்க நீங்க இப்ப சாதாரணமாயிட்டீங்களா? ஆனா நீங்க தானே அது. மூஞ்சு பாரு. நீங்க ஒரு ஃப்ராடு, எல்லாரையும் ஏமாத்தி இருக்கீங்க. அவர் எப்பயாவது சொன்னாரு, நீங்களா என்ன பண்ணி உருமாறும் பிளட் நிறைய போகும் போல இருக்கே. சிக்ஸ் பேக்ஸ் இருக்கு, ஷோ ஆஃப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நானும். நீங்க பேச கூட முடியல அவர்னால. போய் இவர் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருப்போ? ஆல்மைக்கு பயம் கிடையாது, அவர் தைரியமானவர். அவர் முகத்துல சிரிப்போட மக்களை காப்பாத்துற பலசாலி. நீ தாண்டா சொன்ன பவர் முக்கியம். ஒரு சிரிப்ப நீ பார்த்ததுனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஆனா இன்டர்நெட்ல மட்டும் தயவு செஞ்சு இதை போட்டுறாத. Pretty gross, right? I got this in a big fight 5 years back. My respiratory system was basically destroyed. I lost my whole stomach. All the surgeries have pretty much worn me out, and it can't be fixed. அப்போது சூப்பர் பவரை ஒரு நாளைக்கு என்னால 3 மணி நேரம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வாய்ப்பே இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக்ஸிக் செயின்ஸா கூட சண்டை போடும்போது ஆச்சா? உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஆனா அவன மாதிரி சாதாரண வில்லன் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் இதை வெளியே சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். மக்களுக்கு இதை பத்தி தெரியக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். அமைதியோட அடையாள சின்னமா முகத்துல சிரிப்போட மக்களை நான் காப்பாத்துறேன். எந்த தீய சக்தியாலையும் என்ன அழிக்க முடியாது. ஒரு இருக்கிற கஷ்டங்களை மறக்கிறதுக்கு தான் நான் சிரிக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட மனசுல இருக்கிற பயத்தை மறைக்கிறதுக்கு அது ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கு. ப்ரொஃபஷனல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கடினமா உழைப்பாங்க. தனி சக்தி இல்லைனாலும் நீ ஹீரோ ஆகலாம். நான் உன்கிட்ட சொல்ற அளவுக்கு என்கிட்ட எதுவும் பெருசா இல்ல. நீ உண்மையிலேயே மத்தவங்களுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டனா போலீஸ்லயும் நீ சேரலாம். இப்ப வேணா உங்களுக்கு வில்லன் கஸ்டடி ஆபீசர்னு பேர் இருக்கலாம். ஆனா மக்களுக்கு சேவை செய்யாத நல்ல வேலை. இங்க பாரு, கனவு காண்றது தப்பே இல்ல. ஆனா ரியாலிட்டியை நீ கண்டிப்பா சந்திக்கணும் தம்பி, மறந்துடாத. சரி, நான் அனுப்பி ஆகணும். இப்போதான் கவனிக்கிறாரு. அப்ப பியானதெல்லாம் தெரிஞ்சு விழுந்திருக்கு போல கீழே. அங்கதான் கடவுளே, இவரும் வீக்கா இருக்காரு. வில்லன் எப்படி அங்க ஒரு ஹீரோ வருவாரு? தனி சக்தி இல்லைனாலும் நீ ஹீரோ ஆகலாம். நான் உன்கிட்ட சொல்ற அளவுக்கு என்கிட்ட எதுவும் பெருசா இல்ல. எல்லாரும் பெருசா பாக்குற அவரு அதோட இன்னும் மோசமா பண்ணுது. ஒரு குழந்தையை கடத்தினா எவ்வளவு தைரியம் இருக்கும்? உக்காத முடிய போகுது. எங்க ஜெல்லி மாதிரி ஒண்ணுன்னா அவங்க என்னால இவரை பிடிக்க முடியல. பண்ண முடியாது. இதால என்ன நிச்சயம் ஒழுங்க முடியாது. சும்மா விட மாட்டேன். அந்த பையன் நெருப்பு யூஸ் பண்ணி தான் அப்படி பறக்கலாம். யாரு இந்த வில்லன்? ஒருவேளை இவன் அதிக ரேங்கிங் இருக்கிறானா? கொஞ்சம் இருங்க. பெரிய லேன்ஸ் இருக்காங்க, என்னால உதவி செய்ய முடியும். இந்த மாதிரி வெடிக்கிற சக்தி என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. இத வேற யாராவது டேக் ஓவர் பண்ணிக்கணும். அவரு தான் வரணும் போல. இந்த நெருப்பை நானே சமாளிச்சுக்கிறேன். ஃபயர் இன்ஜின் எங்க? இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு? அது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு. என்னால அவனை பிடிக்க முடியல. பாவம் அந்த பையனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். டேங்க் சொல்லி ஆகணும். வில்லன் இன்ஃபர்னோவா மாறிட்டான். இந்த சூழ்நிலையை ட்ரை ஃபேக்டர்ஸ் கஷ்டமாக்குது. ஓடுங்க. அடச்சே, இந்த ஹீரோ அவனை ஹேண்டில் பண்ண முடியல. இது கஷ்டமா இருக்கு. அதிக திறமையோட வேற ஒரு ஹீரோ வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது டேமேஜை கண்ட்ரோல் பண்ண பாரு. நான் பண்றேன். மத்த ஹீரோஸ் எல்லாம் சீக்கிரம் வந்துருவாங்க.
இந்த பையனை நினைச்ச கஷ்டமா இருக்கு. ஆனா அவன் இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு ஆகணும். எனக்கு மட்டும் சக்தி இருந்தா இவனை மொத்தமா வெடிக்க வச்சிருப்பேன். இவன் கதையை முடிச்சிருப்பேன். இழுத்துச்சா கடவுளே, சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். என்னோட பவா டைம் லிமிட்னால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேன் பாயா நான் ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன். எனக்கு இது அசிங்கமா இருக்கு. எனக்கு இது அவமானமா இருக்கு. பவர் இல்லாம வலி, இது பவர் இருந்தும் வலி. ரெண்டும் ஒன்று தானே. இவன் இல்லைன்னு இருக்க போறான். ஆனா அவனோட ரியாலிட்டியை அவனால ஏத்துக்கவே முடியல. உன்னோட எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ ரியாலிட்டியை கண்டிப்பா சந்திச்சே ஆகணும் தம்பி. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரோ ஹீரோவா அதான் சொல்றாரு. அழாத, உனக்கு ஏற்கனவே தெரியும்ல இதான் ரியாலிட்டின்னு. உனக்கு இது தெரிஞ்சதுனாலதான் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கல. மறுபடியும் மறுபடியும் அதை இக்னோர் பண்ண உனக்குள்ளே நீயே சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல என்னமோ வெடிச்சா மாதிரியே இருந்ததுல்ல. ரிஃப்ளெக்ஸ் ஆலதான் இங்க வந்தனா ஏதோ ஒரு விஷயம் தான் என்ன இங்க வர வச்சிருக்கு. ஆனா இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? இது என்ன மோசமா உணர வைக்குது. இவன் எதுக்கு இங்க வந்தா? ஆல்மைட் வில்ல எஸ்கேப் ஆயிட்டானா? பாட்டில கீழே போட்டாரா? ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அது எல்லாம் ஏன் தப்புதான். ஹீரோஸ் ஏன் அங்க சும்மா நின்னுட்டு இருக்காங்க? இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. ஒரு சின்ன பையனை பிடிச்சு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா அந்த பையன் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கே. How can they survive being suffocated like that? I thought I'd die after only a few seconds of struggling. ஒரு உறுதியான எண்ணம். நீங்க அங்க பாத்தீங்களா? ஆல்மைட் கூட வில்லனை துரத்திட்டு போகாம இருக்காரு. ஆல்மைட்டா வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அவர் இங்க வருவாரு. நான் வர இப்பதான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். உண்மையாவா சொல்ற? அப்படின்னா இப்ப இன்னும் ஒரு ஆல்மைட் வழி எங்க தான். போனாரு? என்னோட தப்புதான். ஆல்மைட்டால இப்ப பவரை யூஸ் பண்ண முடியாது. எனக்கு அவமானமா இருக்கு. இவங்களால இந்த வில்லனை பிடிக்க முடியாது. அட்டகாசமான பவரோட இருந்த ஹீரோ வரானா நம்ம காத்திருக்கணும். நான் ரொம்ப அவமானப்பட்டேன். இந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு அவமானமா இருக்கு. சீக்கிரமே பேக்கப் வந்துரும். யாரும் பயப்படாதீங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஒரு ஹீரோ நிச்சயமா இந்த இடத்துக்கு வருவாரு. அவனே அறியாம அது போட்டு பத்தியா? சம்மதிச்சுட்டா பையன் உனக்கு. நான் என்ன பண்றேன்? ஏன் இதெல்லாம்? அவனுக்கே தெரியும். என்ன பண்ண போறேன்? நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? அவன் மனசு பொறுக்க மாட்டேது. அது பண்ணியே அவன் ஏதாவதுன்ட்டு. மூளை பயப்படுது, அவன் உடம்பு அவனை மீறி செயல்படுது. பவரே இல்லைனாலும் போராடுறான் பாடுறான். யோசிச்சு பார்த்தா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் விடுங்க, பாத்துக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல்னு உன்னால எப்படி நினைக்க முடியுது? இதெல்லாம் தான் எனக்கு நடக்கிறதுக்கு காரணம். கவலைப்படாத. தன்னம்பிக்கை உடைக்க முடியல. ரொம்ப அவமானமா இருக்கு. வருது நினைக்கிறேன். ரொம்பவே அவமானமா இருக்கு.
அவரே வந்துட்டாரா? நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு. இதை முன்னாடியே சொல்லிருக்கல. எல்லாரும் வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? உன்னோட தன்னம்பிக்கை அவர்களே வந்து அளவுக்கு கஷ்டப்பட்டு ரத்தம் தெரிக்குது. மூடு சூப்பராக ஒன்று வரும். இந்த நிலைமையில இவ்வளோ பவர்னா ஃபுல் பவரில் இருந்தோம். மற்றவங்க உடம்ப பார்த்துருவாங்களா? மழை ஒரு பெய்யுது. மாறிட்டா அவ்வளோதான். திடீர்னு காத்தோட வேகம் அதிகமான மாதிரி இருக்குல்ல? ஏதோ புயல் உருவான மாதிரி தெரியுது. எல்லாம் ஒரு அச்சு அடினால தான். மேகத்தை பாருங்க, அது இருட்டிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் தான் உயிரோட வந்திருப்பான். உரு தெரியாமல் காரணம் போயிட்டு. முடியல. மக்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த உடம்புல மிச்சம் அந்த பகுதியில் கலெக்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அதை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இது ஒண்ணு உனக்கு விளையாடுற இடம் இல்ல. வாழ்க்கையில நீ இப்படி ரிஸ்க் எடுக்க கூடாது. அதை எப்பவும் மறந்துடலாம். அப்போ ஹீரோஸ் எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கச்சானுக்கு பாராட்டு வருது. உன்னோட வில் பவர் ரொம்பவே அதிகம். அதுதான் உனக்கு இருக்க பலமே. நீ பெரிய ஹீரோ ஆயிட்டீங்கன்னா நீ எங்களோட ஏஜென்சில வந்து சேர்ந்துக்கோ. கண்டிப்பா நீ ஒரு அற்புதமான ஆளா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன் பஞ்ச் மேன் சைக்கிள் ஹீரோ தான் ஞாபகம் வருது. கேட்கணும்னு நினைச்சாலும் இன்டர்வியூ கொடுக்கறதுல அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு. அதனால நான் வீட்டுக்கு போய் அவருக்கு மெசேஜ் பண்ணி பாக்குறேன். டேகோ, கச்சான், நான் உன்கிட்ட எனக்கு உதவி வேணும்னு கேட்கவே இல்ல. நீயும் என்ன காப்பாத்தல. மறந்துடாத, நான் தான் தாக்கு பிடிச்சேன். நீ திறமையே இல்லாத ஒரு ஆள். என்ன குறைச்சி எடை போடாத. நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கனா? நான் பொண்ணை விட குறைஞ்சவ கிடையாது. நீ எதுக்கும் தகுதி இல்லாதவ. டஃப்பா நடந்துக்கிறான். காப்பாத்துறதை ஏத்துக்க முடியல அவனால. கச்சான் சொல்றது சரிதான். நாங்க எதுவும் பண்ணல. எதையும் என்னால மாத்த முடியாது. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். முயற்சி இப்ப நிச்சயமா பண்ணிருக்காங்க. என்னால எதிர்காலத்தை பத்தி யோசிக்க முடியும். தைரியத்தை பார்த்து தான் அப்படி புலம்பிட்டு போறான். ஆல்பர்ட், நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களை சுத்தி அந்த ஜர்னலிஸ்ட் எல்லாம் இருந்தாங்கல்ல? அவங்க கிட்ட தப்பிக்கிறது கஷ்டமா எப்படி பண்ண தெரியுமா? என்னடா கம்முன்னு இருந்திருக்கலாம். தம்பி, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லதான் வந்தேன். இப்ப நான் என்னோட வாழ்க்கையில கரெக்ட் ஆயிட்டேன். நீ மட்டும் அந்த இடத்துல இல்லனா, நீ பட்ட கஷ்டத்தை நான் கேட்காம இருந்திருந்தா எல்லாரும் ஒரு பேசுற ஹீரோவா என்னால மாறி இருக்க முடியாது. ரொம்ப நன்றி. இல்ல இல்ல, அது என்னோட தப்புதான். நான் தானே அதுக்கு காரணம். உங்க கவனத்தை நான் திசை திருப்பிட்டேன். நான் எதுக்கு தகுதி இல்லாதவன். இந்த மாதிரி மோசமா நடந்துகிட்டு இருக்கேன். சரி, ஆனா அங்க இருந்த எல்லாருமே சக்தி இல்லாம கோழைகளா இருந்தப்போ நீதான் தைரியமா முன் வந்த. அவனை எதிர்த்து முன்னாடி போன. ஹீரோ பாரா. டாப் டயர் ஹீரோஸ் எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே அவங்கள உணர்வாங்க. நிறைய பேர் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட உடம்பு தானா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அதேதான் உங்ககிட்ட. நீ ஹீரோ மேன். ஏன்னு தெரியல,
எங்க அம்மா சொன்ன விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது. என்ன மன்னிச்சிரு இசுக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீயும் அப்படிதான். நான் சொல்றது சரியா? அப்படிலாம் இல்லம்மா. அதனால அவனுக்குள்ள இருக்க வலி. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நிச்சயமா உன்னால ஒரு ஹீரோ ஆக முடியும். கதைகள் கூட நிஜமா மாறும். நான் மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அதாவது நான் ஸ்ட்ராங்கான ஹீரோவா மாறினதுக்கான கதையே அதுதான். இந்த எபிசோட் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க. ரொம்ப எமோஷனலான ஒரு எபிசோடு இது. ரொம்ப எங்களுக்கு ஒரு கட்டத்து மேலே கண்ணீர் கலங்கிட்டு இருக்கும் போல இது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் பட்ட வலி அது. எவ்வளோ அவமானப்பட்டிருப்பான். அந்த தன்னம்பிக்கை உடைக்கிறதுக்கு எவ்வளோ பவரே இல்லாமல் அந்த ஹோல் கிளாஸில் எல்லாருமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரே ஒருத்தலைனா அவனை எவ்வளோ புள்ளி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. டீச்சர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே எல்லாத்தையும் தாங்கி தொடர்ந்து போகிறான்னுங்கிறானே. அப்பயும் நான் வருவேன்ட்டு. ஸோ இவர் வாயால் அது சொல்கிறப்போ உடஞ்சிட்டான் பையன். மொத்தமாக உடஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டான். இதான் எதிர்பார்த்து இருந்திருக்காங்க அம்மாட்ட இருந்து. நீ ஆவன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து எமோஷ்னலாக கொஞ்சம் இதாகிட்டாங்க. அதுதான் அது அவனும் தாய் பாசம். அது அப்படி ஆயிடுச்சு. பட் ஆனால் இவருமே நம்ம பசுப்பையுமே சொன்ன ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி இருந்தால் உருவான மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா அதுதான் விஷயம். ஆனால் என்னென்னா இருக்குதுலே மொத்த பேரும் பவர்ஃபுல்லான ஆளுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் இவர். எல்லாருக்கும் இன்ஸ்பயர். இவரே ஒன்று வந்து அட்டாக் பண்ணியிருக்கு, அவர் வயிறே போயிடுச்சு அப்படின்னா அப்போ இவரோட பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் இருக்கான்னு தானே அர்த்தமாகுது. ஸோ அதை நினச்சி தான் பயப்படுறாரு. என்னென்னா எல்லாரும் என்ன நம்பி இருக்கிறாங்க. பட் அந்த நம்பிக்கை உரியவனா இப்போ என்னால் இருக்க முடியல, தொடர்ந்து என்னால் செயல்பட முடியல. என்னால் ஒரு நாளைக்கு 3 hours தான்னா இப்போது கரெக்டாக முக்கியமான நேரத்தில் அந்த பவர் இல்லைன்னா அப்போ அது இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தான். இங்கே ஹீரோக்கு பவரே இல்லைன்றதும் இங்கே இருந்தும் அது கரெக்டான நேரத்தை யூஸ் பண்ண முடியாதுன்றதும் ஒன்று தான். 2 பேரும் ஒரே வேதனையில் தான் இருக்கிறாங்க. ஸோ அது கரெக்டாக புரிஞ்சுட்டு வந்து இந்த பையன்கிட்ட பேசின மாதிரியே இருந்தது. இவனுக்கு கரெக்டான அட்வைஸ் கரெக்டான ஆளுக்கு சிக்கியிருக்காங்க. ஸோ அத்தனை நாள் பட்டதுக்கு அவருடைய வழியும் கரெக்டாக புரிஞ்சது. இவனோட தன்னம்பிக்கை பார்த்து அவரும் என்ன சொல்ல அது முடியலனாலும் அது எழுந்து வந்து அது பண்ணார். அது வேற லெவலில் இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு ஆல்மைட் வந்து டக்குன்னு உள்ளே ஆனப்போ நான் சிரிச்சேன்ல, அது வந்து அந்த உருவத்துக்கு இல்லை, அவருடைய எக்ஸ்பிரஷன் பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஸோ பாடி ஷேமிங்லாம் பண்ணி சிரிக்கல. அதுக்கப்புறம் இங்கே வந்து இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணுறதை விட நம்ம இறங்கி பண்ணணுங்கிறது தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு நிறைய விஷயம் மைண்டில் போயிட்டு இருந்தது. விஜய் சேதுபதி கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது இவங்க மற்றவங்க ரொம்ப பெருசாக பார்த்துருப்போம், இவங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனப்போ தான் நமக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு இதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் திரும்பவும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஞாபகம் வந்துச்சு. நம்ம நிறைய பெரிய மனுஷங்க ரொம்ப இது அப்படின்னு பார்த்துருப்போம். பட் அவங்க மறுபக்கம் பார்த்து ரொம்ப கேவலமாக இருந்திருக்கு. சிலர் இன்ஸ்பிரேஷனாக பார்த்தவங்க வந்து மறுபக்கம் நம்ம ஆல்மைட் மாதிரி ரொம்ப கஷ்டமானதாக நிறையா ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ அது ரெண்டையும் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. நம்ம யாரை பார்த்தாலுமே இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கலாம். பட் அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நமக்கு என்ன வரும், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதுவுமே அவர் போகிறதுமே பார்த்தீங்கன்னா அவருக்காக இல்லை, மக்களுக்கு அந்த நம்பிக்கை விட்டுக்கூடாது. எல்லாருமே நான் நம்பி தான் இருக்காங்கன்றப்போ அந்த நம்பிக்கை நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். நான் இவ்வளோ இப்படி வீக்கு இவ்வளோதான் நான் பண்ண முடியும்னா மக்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை போயிடும்ல. நாளைக்கு ஒரு பெரிய இது வந்தால் நம்மளை காப்பாற்ற ஒரு ஹீரோ இல்லாமல் போயிட்டாங்கன்ற பயம் வந்துடும். அந்த பயம் வந்துடக்கூடாதுன்னே மனுஷன் போராடினாருன்னா அவர் என்ன சொல்கிறது, அவர் ஹீரோ தான். இதில் வந்து சில பீப்புளெலாம் வந்து சொல்கிறாங்கல்ல, இன்னும் இவரை காணும் இவர் வரவே இல்லைன்ட்டு சில பேர்லாம் வந்து கோவப்படுவாங்க அந்த ஹீரோஸ் மேலாம். அதில் எனக்கு பிடிக்காது. ஏன்னா எத்தனை நாள் வந்து நின்னாங்க பண்ணாங்களே அப்படின்னும் போது ஒரு நாள் வரலன்னா அதுதான் பெருசாக பேசுவாங்க, அதை தான் திட்டுவாங்க. அது என்ன சுச்சுவேஷன் ஏன் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. பண்ணிக்கினே இருக்கணும். ஒரு நாள் பண்ணலாம் கூட உடனே அதை வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட அந்த புள்ளி பண்ண பையன் அவனுமே பார்த்தீங்கன்னா இல்லை இவன் மேலே ஒரு கண் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் அவன் வந்து இவனை புள்ளி பண்ணாலும் அசிங்கப்படுத்தினாலும் அவனுக்குள்ளே வந்து ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. நான் இவ்வளோ பண்ணுறான் அப்பயும் அவன் வந்துனேங்கிறானடா, போராடுறானடா, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு கண் இருந்துட்டு அவனை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த இதுகிட்ட மாட்டிக்கிட்டான், இவனால் பவர் யூஸ் பண்ண முடியும், தப்பிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் எதுவுமே இல்லாமல் அவன் எனக்கு வந்து காப்பாற்றுறான் அப்படின்னா அது இன்னும் அவனை போட்டு இடிக்குது. என்னடா நீ அப்படின்ற மாதிரி அது அந்த தான் வந்து அப்படி கதட்டு போனது. அவனுடைய தைரியத்தை பார்த்து அவனால் பொறுக்க முடியல. அது எப்படி எதுவுமே இல்லாமல் இவ்வளோ தைரியமாக இருக்கான். பவர் இருந்து நான் தைரியமாக இருக்கிறது வேறு, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, எப்படி அவனால் இப்படி இருக்க முடியுதுன்றது தான் அவனுக்கு அப்படி ஆகுது. ஸோ அதுதான் அப்படி கதட்டு போனது.
பட் 2வது எபிசோடே இவ்வளோ இம்பேக்ட் பண்ணுன்னு எதிர்பார்க்குறீங்க. வேற மாதிரி போகுது இந்த அனிமி. நல்லா இருக்குங்க. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சு போக மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.